நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி பத்தின உண்மை வந்து நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி வந்து இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து நம்மள பழிவாங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வீரா வந்து அந்த கடையில் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரி ஆனவொடனே எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் வந்து மாறன் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா என்னம்மா பண்ணா இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக ரூமுக்குள்ளே போனேன். இந்த ஆள் வந்து எட்டி பார்க்காரு மேடம். எப்படி மேடம் இப்படிப்பட்ட ஒரு ஆளை எல்லாம் உங்கள் கடையில் வச்சுருக்கீங்க? எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய்யா எதுக்கு எட்டி பார்த்த அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தில் பார்த்துக்கிட்டு அந்த அவரை பார்த்து கேட்காங்க. அதுக்கு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இல்லை மேடம், நான் சும்மா ரவுண்ட்ஸ் தான் போனேன், நான் பார்க்கல, அந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே வீராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. காலில் உள்ள செருப்பு எடுத்துகிட்டு பண்ணுறதும் பண்ணிவிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓங்கி அறைய போயிடுறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து தடுத்துடுறாங்க. ஏய் வீரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவர் இங்கே வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்னே தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாஃபே நீ அடிக்கலாமா? அதெல்லாம் அடிக்கக்கூடாது. ஒழுங்காக வந்து மரியாதையாக அந்த செருப்பை வந்து கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து தடுத்துடுறாங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே கடையில் இப்படி இந்த பேர் வந்து வெளியில் போச்சுன்னா நம்ம கடைக்கு யாரடி வருவா? எல்லாமே இவரால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இதை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்மணி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. மாறனுக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. விறுவிறுன்னு வீட்டில் வந்து மாடியிலேயே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன மாறன் போய் தனியாக போகிறானே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வீரா வந்துடுறாங்க. வீரா வந்துட்டு மாறா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, என்ன செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? நானாவது வந்து கையால் தான் அடிக்க போனேன், நீ என்னடானா செருப்பை கொண்டே அடிக்க போனேன், ஆனால் அவனால் அடிக்க முடியலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து அந்த கண்மணியால் தான். கண்மணி ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஏன்னா கண்மணிக்கு வந்து பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கரமாக கோவம் வரும். யாராவது தப்பு பண்ணால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவள் விட மாட்டாள். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவன் ஏன் இப்படி இருக்கா எனக்கு சுத்தமாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், எனக்கு தான் உண்மை தெரியும். அந்த அன்னைக்கு வந்து இந்த இந்த பிரச்சனையோ அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களுக்கு வந்து என் மேலே கோவம், என்னையை வந்து கடையை விட்டு அனுப்பணும், அதுதான் அவங்களுக்கு வந்து எண்ணம். இந்த வீட்டை விட்டே அனுப்புகிறது தான் அவங்களோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கலை. அவங்களுக்கு வந்து என்னை எப்படியாவது பழி வாங்கணுன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயையோ, நம்ம மாறனுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்மணி வந்து இங்கே பழிவாங்க வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, இல்லை அதாவது அண்ணியை கூட நான் விட்டுருவேன், ஆனால் அந்த இவனை விடவே மாட்டேன், ராகவனை. அவன் இந்த கடையில் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் யார் மேலே தப்பு இருந்தாலும் அவனே அடித்து வெளியில் அனுப்பிடுவான். அதான் எல்லாருமே பண்ணுவான், நானும் அதான் பண்ணுவேன். யாராக இருந்தாலுமே வந்து தப்புன்னு தெரிஞ்சுன்னா கடையை விட்டு அடித்து வெளியே அனுப்பி விட்ருவான். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒத்து ஊதுறானே தெரியலை. தப்புன்னு தெரிஞ்சும் அமைதியாகவே இருக்கான், அதான் எனக்கு சும்மாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.